சக்தி சினி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இப்போ நம்ம சக்தி சினி நியூஸ்ல முதலா நான் பேச வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த காரணமும் இல்லைங்க, விஜய் தான் காரணம். விஜய் அரசியலில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அறிவித்த நாள் முதலே, இன்னும் சொல்ல போனால் அவருக்குள்ளார அந்த ஆசை இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்ச நாள் முதலே நான் அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் நான் ஒரு 31 வருஷமாக சினிமா பத்திரிகையாளராக இருக்கேன். விஜயெல்லாம் பார்த்துருக்கேன், அவர் கல்யாணத்துலலாம் கலந்துட்டுருக்கோம், எல்லாம் ஓகே. ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளானப்பட்ட ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவர்களே அரசியல் நமக்கு சரிப்பட்டு, அதாவது தயாள உள்ளங்களை உடைய அவங்களே நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு ரஜினிகாந்த் விலகிட்டார். விஜயகாந்த் விதிவசம் அவர் நினைச்சதை விட பெரிய இடத்தை எட்டி பிடிச்சார். எதிர்கட்சி தலைவராக சட்டசபையெல்லாம் உட்கார்ந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை, நோ மோர். நான் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்லாம், விஜய் வளர்ந்ததுக்கு காரணமே விஜயகாந்த் தானே, எல்லாரும் எஸ் சந்திரசேகர் அப்படிம்பாங்க, அது உண்மை. ஆனால் இவர் கேட்டுக்கிட்டு உன் படத்தில் என் பையன் சின்ன பையனா ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொன்ன விஜயகாந்த், ஒரு ஹீரோ நினச்சா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். என்னதான் எஸ்சி விஜயகாந்தை வளர்த்து விட்டுருந்தாலும் விஜயகாந்த் அன்னைக்கு சூழலுக்கு வேண்டான்னு நினச்சிருந்தா வேண்டான்னு இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் அன்னைக்கு விஜயகாந்த் டெத் அப்போ அவங்க கட்சி அலுவலகத்தில் அவர் இறுதி மரியாதைக்காக அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டிருந்தப்போ விஜய் பார்க்க வந்தோடனே அவர் மேலே செருப்பு தூக்கி சில ரசிகர்கள் வீசினாங்க. அது சில சேனல்கள் ஒளிபரப்பாச்சு, சில இதெல்லாம் வரல. இதெல்லாம் இல்லாமல் இப்போ மேட்ரு, இன்னைக்கு விஜய் ஒரு ஸ்டெடியான கொள்கையோடு இருக்கிறாரா? அரசியலுக்கு வந்துட்டாரு, நம்ம எதிர்ப்பெல்லாம் மீறி வந்துட்டாரு, வரட்டும். 2026 தமிழக சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து தான் இறங்கியிருக்கிறேன். இப்பயும் எந்த ஆதரவும் யாருக்கும் தெரிவிக்கல. சமீபமாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதெல்லாம் ஓகே. 2026 எப்படியும் சிஎம் ஆயிடணுங்கிற கனவுல அவர் இருக்காரோ இல்லையோ, அவரை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் அவர் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்னா, நேற்று அவர் நீட்டை பற்றி நீட்டி முழக்கினதுக்கு காரணம் கூட சுயலாபம் தான் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிது. அதனால தான் நான் நேற்று அவர் அவ்வளோ பேசியும் 2வது முறையாக கல்வி விருது பரிசெல்லாம் வழங்கியும் நான் நேற்று எந்த சேனல்லையும் பேசல. இன்னைக்கு ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த தகவல் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிது. என்ன காரணம்? என்னடா அவர் நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு இருந்தார், இப்போ என்னடா திமுகவுக்கு சொம்பு தூக்கி இருக்கிறாரு ஆளுங்கட்சி திமுகவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தாங்க விஷயமே இருக்குது. இந்த 2024 அவர் கல்வி பரிசு விருது வழங்கும், கல்வி ஆண்டுக்கான விருது வழங்கும் விழாவில் நீட்டை பற்றி அவர் ஒரு பிட்டு கூட பேசலை. ஆனால் இந்த முறை நீட்டில் பிட்டடிச்சவங்கள பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அவருக்குள்ளார ஏற்படுத்தின பயம்தான் காரணம். என்ன மாதிரி பயத்தை எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறீங்களா? ஈசிஆரில் விஜய்க்கு பெரிய வீடு இருக்கிறதும், அவர் வீட்டுக்கு அருகிலேயே திரிஷா, கீர்த்தி சுரேஷ் வீடுலாம் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் விஜயோட வீடு விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ளதாக அரசாங்கம் ஒரு விஷயத்தை கையில் எடுக்க விஜய் வெளிரி போயிட்டார். தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கலாம், ஆனால் இன்னும் வெற்றி பெறலையே, எலெக்ஷனை சந்திக்கலையே. இப்போதைக்கு ஆளும் தரப்பு திமுக தானே. அவங்க இந்த 6 நாளைக்கு முன்னாடி ஒரு முதல் 2024 கல்வி பரிசு கொடுத்தாரு இல்லைங்களா? அப்போ நீட்டை பற்றி ஒரு எதுவுமே நீட்டி முழக்கல் இல்லையா? அப்போது உன்னுடைய கொள்கை தான் என்ன? நீட்டை பற்றி பேசாமல் இப்போ என்னையா கள்ளச்சாராய சாவை பற்றி பேசுகிற, போதைப் பொருளை லியோங்கிற ஒரு போதைக்கான படத்தில் நடிச்சு விட்டு போதைப் பொருளை பற்றி பேசுகிற, நீட்டை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்றது இவங்களுக்கு மனசில் ஒரு டென்ஷனை ஏற்படுத்த உடனடியாக அவர் வீட்டு ஆவணங்களை எடுத்து சரிபார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் உடனடியாக விஜய், மக்களும் விஜய் பேசலையேங்கிறத ரொம்ப இதுவாக பார்த்தாங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, ஏன் நீட்டை பற்றி இவர் பேசல? அப்போ இவர் பிஜேபியோட பி டீமா, நம்ம ஏற்கனவே சீமான் இவங்கள சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியா அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னே இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே, முதல் காரணம் பிஜேபி ஏற்படுத்திய பயம். உங்களுக்கு அது தெரியும். நம்ம நெய்வேலியில் ஷூட்டிங் இருந்தப்போ இன்கம் டேக்ஸ் இடிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த புடிப்படத்துக்கு அப்புறம் வந்தோடனே கூட இருந்தவங்களெல்லாம் கழட்டி விட்டு விஜய் தனிமரமாக நின்ன கதை, அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு பதறி அடித்து இது பண்ணது. அப்போவே பிஜேபின்னா என்ன,
மத்திய அரசுனா இன்றைக்கி அவர் ஒன்றிய அரசுங்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையே விஜய் யூஸ் பண்ணதான் நமக்கு தெரியல, என் நாலேஜுக்கு எட்டின வரைக்கும். இப்போ திமுகவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையையும் கையில் எடுத்திருக்கிறாரு, அடுத்து நீட்டையும் கையில் எடுத்திருக்கிறாரு. சரி, நீட்டை கையில் எடுத்தவர் நீட்டாக நீட்டை பேசிட்டு போக வேண்டியது தானே. நீட்னால அதில் ஒரு 3 பாயிண்ட் சொன்னார், நல்ல விஷயங்கள் தான். அதை விட்டுட்டு பள்ளி மாணவர்கள், அதுவும் மாற்றுத்திறனாளி மாணவிகள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இன்னும் ஒரு பக்கம் செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகள் இவங்களெல்லாம் அந்த ஸ்கூலில் ட்ராமா கலை நிகழ்ச்சி அமைச்சூர் ட்ராமான்னு தான் ட்ராமாவுக்கே பேர். அதில் ரொம்ப அமைச்சூர்தனமாக நேற்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் விஜய். அந்த பொண்ணுக்கு மைக்கை பிடிக்கிறது, விஜய் பாருங்க அந்த பொண்ணுக்கு மைக்கை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு வந்திருக்கிறவங்களும், இதை டிவியில் நம்மளை மாதிரி சேனலில் பார்க்குறவங்களும், ஐயோ விஜய் எவ்வளோ நல்ல மனசுக்கு சொந்தக்காரு. விஜய் உங்கள் மனசு என்னன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நீங்கள் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பத்திரிகை ஃபீல்டுக்கு வந்துட்டோம் நம்ம, என்ன அப்போவே தெரியும் விஜய் யாருன்னு. நீங்கள் போன 2023 அப்பா பேச்சை கேளுன்னு சொன்னீங்க, அதுலேயும் நீங்கள் ஒரு மாற்று கருத்துடையவர், சுத்தமாக கேட்க மாட்டீங்க. அப்பா உங்களுக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி ரெடி பண்ணார், முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நாள்லேயே நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிங்க. உங்கள் அப்பாவே அதை புதுவெளியிலலாம் கூட இருக்கிற அந்த புஜ்ஜி ஆனந்த் தான் ஒரு ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னாரு. அவர் போட்ட ட்ராமா தான் நேற்று மேடை ஃபுல்லாக நடந்தது. போன ஒரு 6 நாட்களுக்கு முன்பு இதே மாதிரி இந்த 2024 கல்வி பரிசு தொகை வழங்குறப்போ உங்கள் கூட அந்த பவுன்சர்ஸ்லாம் பத்திரிகையாளர்களை பிடிச்சி தள்ளி விட்டு பத்திரிகையாளர்கள் தர்ணா பண்ண, ஆனால் அதை அப்படியே மூடி மறைத்து பெரிய அளவில் வெளியே வராமல் பண்ணிவிட்டு, நேற்று பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடியில் 2 செக்யூரிட்டியை தனியாக வச்சுக்கிட்டு ரொம்ப சகஜமாக வர்ற மாதிரி வந்தீங்க. எதிர்படுற எல்லோருக்கும் கும்பிட்ற வழக்கம் உடையவர் நம்ம முதல்வர் ஸ்டாலின். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடைக்கு வந்த பிறகு தான் கும்பிடு கூட போட ஆரம்பிச்சிங்க. அங்கே வழி ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் துடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் முகம் கூட காட்டாமல் முகத்தை மட்டும் சிரித்த மாதிரி வச்சுக்கிட்டு, யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும் இப்படி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு மேடைக்கு அப்புறம் எல்லாரையும் கும்பிட்றேன் வணங்குறேன் அப்படின்னு. இந்த ட்ராமாவோட இந்த பள்ளி மாணவர்களை வச்சுட்டு நீங்கள் பண்ண ட்ராமா இருக்கு, ஐயோ உங்கள் மேலே ஏன் குழந்தை வதை சட்டத்தை பாய்ச்சக்கூடாது அரசு? ஏன் கேட்குறேன்னா, மாற்றுத்திறனாளி, அதுவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளா மாணவர்களா மாணவிகளை அவ்வளோ நேரம் காக்க வச்சு அவங்க பேச வச்சு விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா அண்ணான்னு தானேங்க திரையுலகில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. அது போதாதா? தமிழகத்தையும் ஆட்சி செய்யணுங்கிற ஆசை, ஓகே, அதுக்கு முறையாக வாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இப்படி நீங்கள் இப்போ ஓப்பனிங்கே 234 தொகுதியிலேருந்து 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கு பரிசும் பண முடிப்பும் கொடுத்தப்பவே நான் சொன்னேன், கல்வி மாவட்டங்கள்னு இருக்குது. மாவட்டங்கள் தனி, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, அதில் 1 1 2 3ன்னு ஒரு மாவட்டத்துக்கும் கல்வி மாவட்டம் 2 3 இருக்கும். அப்படி நீங்கள் கல்வி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மாவட்டத்துக்கும் பரிசு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை பாராட்டிருக்கலாம். நீங்கள் அப்போ அரசியலே அறிவிக்கல, இது அரசியலுக்கான அடித்தளமாக தெரியுது, இது கேவலமான அரசியலாக தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த மாணவர்களை வச்சுக்கிட்டு மேடையில் இப்படி ஓட்டு வாங்கிறதுக்காக இப்படி பேசுகிற நீங்கள் எப்படி ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நாளைக்கு ஜொலிக்க முடியும்? மாணவர்களை வச்சு, மாணவர்களை இன்றைக்கெல்லாம் பள்ளி ஆசிரியர்களே வேலை வாங்கினா தவறு, அரசு பள்ளிகளில் வேலை வாங்கினா தவறு, அவங்கள எங்கேயாவது ஒரு மீட்டிங்க்கோ இதுக்கோ அழைச்சிட்டு போனால் தவறுங்கிறப்போ உங்கள் நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் எப்படி இவங்களெல்லாம் இங்கே திரட்டி அழைத்து வந்தது, பரிசு கொடுக்குறேன் அது இதுன்ட்டு எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? இதெல்லாம் கண்ணும் காணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரேடியாக ஆளுங்கட்சிக்கு நீங்கள் சொம்பு தூக்குனீங்களா? நீட் அப்படின்றதுக்கு ஏதோ பேசுறீங்க. மாநில கல்வியை படிச்சுட்டு எப்படி ஒன்றிய அரசோட கல்வி முறையில் ஒரே கல்வி முறை வேண்டாம் அப்படிங்கிறீங்க. NCTRCயில் எப்படி எழுத முடியும்னு எதோ கேட்குறீங்க. டாவின்சி கிவின்சின்னு ஏதோ பேசுறீங்க, நமக்கே புரியல. உங்களுக்கு யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சிருக்கீங்க. நீங்களும் ஒன்றும் படிக்கிறப்ப பெரிய அறிவார்ந்த மாணவர் கிடையாது. எங்களை மாதிரி பிலோ ஆவரேஜ் கூட இருந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் கல்லூரியெல்லாம் நிறையா கட்டடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட நீங்கள் எப்படா அப்படி புலந்து கட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா, யாரோ எழுதி கொடுத்ததை பேசி கைத்தட்டல் வாங்குறதும்
உங்கள் ரசிகர்களோட பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்து அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அதாவது புண்ணு ஏற்பட்டால் சொரிஞ்சு விட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு அது உனக்கையாக இருக்கும். ஆனால் அந்த புண்ணு இன்னும் ஆழமாக இதுவாகி புறையோடி போய் பெரிய வேலையை கொடுத்துரும். அப்படி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். உண்மையாக உங்கள் வீடை அளந்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று 2வது முறை 2024 கல்வி விருது வழங்கினீங்க. அன்னைக்கு அந்த நாள் கூட நேற்று, அதாவது ஜூன் 3ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் கூட வெளியில் பேசப்படுது. உங்கள் அப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரை போய் காலங்காத்தாலையும் பார்த்து அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிடக்கூடாது, நம்ம இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்ததாகவும் பேசப்படுது கோடம்பாக்கத்தில். அப்படி என்னங்க அப்பா கூட ஒரு விரோதம்? அப்பாக்கள் சில பேர் செய்கின்ற தப்பா அவர் கூட செஞ்சிருக்கலாம், அதுக்காக இப்படி அங்கே கோச்சிக்கிட்டு இருக்கிறது? உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் யாருங்க? அப்பா உங்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டாருங்கிறத அவர் சொல்ல வேணாம், கோடம்பாக்கத்தோட ஒரு ஸ்டுடியோக்களும் சொல்லும். உங்களை வச்சு அவ்வளோ படங்கள் எடுத்தார் எஸ்சி. உண்மையாக அவர் உங்களை வந்து ஒரு பிளானோட கொண்டு வரணும்னு நினச்சாரு, பிளானோட கொண்டு வந்து உங்களை சினிமாவில் ஜெயிக்க வச்சார். அதே மாதிரி ஒரு பிளானோட உங்களை வந்து அரசியலில் கொண்டு வரணும்னு நினச்சாரு. ஆனால் அந்த பிளானை மீறி மக்களை நீங்கள் வந்து உங்களுடைய கவர்ச்சியை, நடிகன்கிற கவர்ச்சியை பயன்படுத்தி திசை திருப்பி உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போக நினைக்கிற இடத்துக்கு போக முடியுமாங்கிறது, இப்படி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயம் நடக்காது. விஜய், நீங்கள் வந்து நேற்று வந்து நீட்டை பற்றி ஒரு 3 விஷயங்கள் சொன்னீங்க. மாநிலத்தில் இருந்த கல்வி மத்தியக்கு போச்சு 1975 அப்படின்ட்டு. நீங்கள் பிறந்த 1 வயசுக்குலாம் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிகிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. என்ன அடுத்து நீட்டு வந்து ஒரே பாடத்திட்டத்தை வந்து மொத்த இந்தியாவுக்கும் ஒரே பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்கறது தப்பு, நாங்கள்லாம் மாநில கல்வியை படிச்சுட்டு வர்றோம், இதுவும் நியாயமான விஷயம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, அதேமாரி உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதாவது நீட் அப்படிங்கிறது வேண்டுமா வேண்டாமா, அதை நீங்கள் உங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், ஆனால் அதை வந்து சில பேர் செய்ய விட மாட்டாங்க, சில பேர் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே இங்கே வந்து அந்த நீட்டை வச்சு பல பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குது. புதுசாக பாலிடிக்ஸ் வந்துருக்கிற நீங்களும் அந்த பாலிடிக்ஸே பண்ணிங்கன்னா எப்படி மக்கள் உங்கள் பக்கம் ஓட்டு போட வருவாங்க? 1. 2வது, உங்களை நேற்று வந்து விஜய் அண்ணா வாழ்க விஜய் அண்ணா வாழ்கன்னு பாராட்டி புகழ்ந்து விண்ணோங்க கூச்சல் எழுப்பிட்டு இருந்தாங்க மாணவியர்களும் அவங்க பேரண்ட்ஸும். அந்த விழாவுக்கு வந்திருந்தவங்க சந்தோஷம். ஆனால் அவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க பாருங்கள் மேடையில் வந்து. நீங்கள் கூட ஒரு கண்ணு தெரியாத மாணவிக்கு, மாற்றுத்திறனாளி மாணவிக்கு மைக்கை ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்தீங்க, அப்படியே உருக்கமாக அந்த காட்சி. இந்த சென்டிமெண்ட்லாம் இன்னைக்கு சூழலில் கவராகுது விஜய். ஏன்னா நீங்கள் அவங்கள படுத்துறதா தான் எனக்கு தோணியது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அதுதான் தோணியிருக்கும். என்னென்னா பேசின எல்லாரும் நீங்கள் எழுதி கொடுத்த, அதாவது நீங்கள் மீன்ஸ் உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள், அவங்க எழுதி கொடுத்த டயலாக்கை பேசுகிற மாதிரியே தோணுச்சு. எல்லாம் ஒரே மாதிரி, விஜயண்ணா எவ்வளோ பெரிய ஆள், விஜயண்ணா அப்படி, விஜயண்ணா அப்படி. இதெல்லாம் தெரியுமா எங்களுக்கு? அடுத்து விஜயண்ணா இப்படி, விஜயண்ணா அப்படி, அவன் 5000 ரூபா கொடுக்க போகிறாரு, அதுக்கு இந்த கூறியாமா அப்படின்னு அவங்க மேலேயும் எங்களுக்கு வந்து வருத்தத்தை பிடிச்சிருச்சு. நேற்று வந்திருந்த மாணவர்கள் 3/4 பேர், ஏன் ஒரு 75% நிச்சயமாக உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் படித்து ஏதோ ஒரு மார்க் வாங்கி ஓரளவு, அதாவது தமிழக அரசு தேர்ந்தெடுத்த முதல் இடம் பிடிச்சாங்களோ இல்லையோ, அந்தந்த தொகுதியில் நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ மார்க் வாங்கியிருக்கலாம், ஏதோ பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இவங்க எல்லாருமே ஓரளவு அறிவு சார்ந்து வளர்ந்துட்டு வராங்க. அவங்கள கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை பேச சொல்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து புரியாத விஷயங்களை பேச சொல்கிறது, நீட்டு வருமா வராதா அப்படின்னு ஒரு பிரமையை கிளப்பி விடுறது. நீட்டு வந்து இன்னும் தடை பண்ணப்படலை, நீட்டை எழுதி தான் ஆகணும், மே 5ஆம் தேதி நடந்தது, அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்குங்கிறாங்க. அதை முடிவு பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றம், அதுக்கு மேலே மத்திய அரசு, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அப்போது நீங்கள் இங்கே இருக்க மாணவர்களை இப்போ நீட்டுக்கு தயாராக இருக்கிற மாணவர்களை நீங்கள் வந்து இப்போ அவன் ஒருத்தன் 11th 12th படிக்கிறவன் நீட்டு எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பான். அவனை கெடுக்கிற மாதிரி நான் வந்தேன்னா நீட்டு வராதுங்கிற மாதிரி இப்போ உள்ள இங்கே உள்ள பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகள் செய்கிற மாதிரியே இந்த பேச்சு எதற்கு? இன்னும் 5 ஆண்டுகள் மத்தியில் பிஜேபி அரசு தான். நாம் இங்கே என்ன தான் கூவினாலும், நம்ம 40 எம்பிகளும் சேர்ந்து கூவினாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. அது இந்த 40 எம்பிகளை வச்சிருக்கிற திமுகவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரியாதவங்களை ஏன் இப்படி திசை திருப்புறீங்க? மாணவர்கள் மத்தியில் ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு குழப்பத்தை உருவாக்குறீங்க? அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கவன் ஒரு வேளை நீட் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம லக்கு அப்படின்னு படிப்பை கம்மி பண்ணிட்டானே நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அவங்க பேரண்ட்ஸுக்கு? சும்மா கூப்பிட்டு 5000 3000 2000 ஒரு வைர முக்குத்தி வைர மோதிரம் கொடுத்தா பத்தாது விஜய். இதெல்லாம் யோசித்து பேசணும். யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறத விட்டு உங்கள் மனசுலேருந்து பேசுங்க. நீங்களும் ஒரு டிகிரி படித்த ஒரு அரசியலில் ஒரு இளம் வயதில் உள்ளே இறங்கியிருக்கீங்க. அந்த வகையில் உங்கள் மேலே எனக்கு நல்ல மதிப்பு உண்டு. ஆனால் சுயநலத்தோடு மட்டும் செயல்படாதீங்க, பொதுநலமாக பாருங்கள். இதை பேசுகிறோமே, இதனால் பின் விளைவுகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட பின் விளைவுகள் பக்க விளைவுகளுக்காக அரசியல் கட்சியை எதிர்பார்ப்புக்குள்ள எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உண்மையாக உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.